ஹலோ வியூவர்ஸ், டிஎன்ஏயு கவுன்சிலிங்க்கு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த அப்ளை பண்ணதுலேயும் நிறைய பேர் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க. மிஸ்டேக்ஸ் இல்லாமல் சேஞ்சஸ் அது அப்படியும் ஒரு விஷயம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ சேஞ்சஸ் எல்லாமே பண்ணதுக்கு அப்புறமாக இப்போ ரீசெண்டாக நேற்று 30 அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டு வந்து வெளியிட்டிருக்காங்க டிஎன்ஏயு கவுன்சிலிங் நடத்துகிற வெப்சைட்லேருந்து. ஸோ இப்போ இந்த வெப்சைட்லேருந்து எடுத்த பிடிஎஃப் தான் இது. ஸோ இதில் என்னென்ன மாதிரியான கேட்டகரிஸில் என்னென்ன சேஞ்சஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் இப்போ பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இன்னும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து கவுன்சிலிங் கூப்பிட்ருக்காங்க, மெயினாக 7.5 ரிசர்வேஷனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். மறக்காமல் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு யார் டிஎன்ஏயோ அப்ளை பண்ணியிருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ரேங்கிங் என்ன, கவுன்சிலிங்ஸ் வந்து அட்டன் பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு சீட்ஸ் அலாட்மெண்ட் இருக்கா, நீங்கள் ஆஃப்லைன் கவுன்சிலிங்க்கு வந்து போகிறீங்களா அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிங்க, ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் எலிஜிபிலிட்டி சரியாக சூஸ் பண்ணாமல், அதாவது ஆரம்பத்திலே வந்துட்டு டிஎன்ஏன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபர்தராக எனக்கு டிஎன்ஜேஎஃப்யூவில் வந்து வேணும், ஃபிஷரிஸில் வேணும் அப்படின்ற மாதிரி சில சேஞ்சஸ்க்காக ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்துருக்காங்க. அதேமாதிரி சேஞ்சஸும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நமக்கு வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த லிஸ்ட்டில். அது வந்து நம்ம யாருன்னு பார்த்தா அப்ளிகேஷன் ஐடி, அதேமாதிரி அப்ளிகேண்ட் நேம் யாருன்னா ஆனந்தராஜன். ஸோ ஆனந்தராஜன் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஜென்ரல் அகாடமிக் ரேங்க் வந்து 12,862 இருக்குது. ஸோ கம்யூனிட்டி வந்து அவர் என்னன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் சப்ஜெக்ட் வந்து அவர் சம்திங் சேஞ்சஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் அவரோட நேம் இங்கே மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இப்போ அதே மாதிரி கம்யூனிட்டி சேஞ்சுக்கும் நிறைய பேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி சம்திங் ஏதோ எரர்னால தப்பாக வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்திருக்கலாம் அப்ளை பண்ணும்போது. ஸோ இப்போ அதுக்கப்புறம் அவங்க ஃபர்தராக அவங்களோட கிரீவன்சஸ் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் வந்து இப்போ சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க கம்யூனிட்டிஸில். ஸோ கம்யூனிட்டிஸ்லையும் பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்கள் இங்கே செக் பண்ணலாம். டோட்டலாக பாருங்கள், ஒரு 12 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 12 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கம்யூனிட்டி சேஞ்சு பண்ண இதையும் வந்து இங்கே லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதே மாதிரி ரீவேல்யூஷன் மார்க் பேஸில் கொடுத்த சேஞ்சஸ். ஸோ ப்ரீவியஸ்லி இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 600க்கு ஒரு 578 மார்க் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, நீங்கள் வந்து ரீவேல்யூஷன் வந்து போட்டிருப்பீங்க. அதாவது உங்களுக்கு தெரியும் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதிருக்கீங்க. ஸோ நமக்கு 578 வராது. அதேமாதிரி ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸ் எடுத்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு சப்ஜெக்ட் 100 மார்க் எழுதுறீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்டில் எனக்கு வந்து 90 வரும், 95 வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் ஒரு 80 தான் வருது அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கும் டவுட்ஸ் வந்திருக்கும். இல்லையே நான் 90 மார்க் 95 மார்க் எழுதுனேனே அப்படின்னு. ஸோ இப்போ அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் ரீவேல்யூஷன் வந்து போடணுன்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து வந்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட ஓல்டு மார்க்ஸை வச்சு உங்களை ரேங்க் லிஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு சீட்ஸ் மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ ரீவேல்யூஷனுக்கு அப்புறமாக விட்ட ரேங்க் லிஸ்ட்டும் உங்களுக்கு வந்து இங்கே மென்ஷன் ஆகுது. ஸோ அந்த சேஞ்சஸோட டேபிளையும் இங்கே வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே மென்ஷன் ஆகிருக்காங்க. அதே மாதிரி என்ன ஜென்ரல் ரேங்க்கில் அவங்க இருக்காங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஆக்ரிகேட் ஆஃப் மார்க்ஸ், டோட்டலாக அவங்களோட கட் ஆஃப் மார்க்ஸ் என்னன்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிடிஎஃப் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன சேஞ்சஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஆர் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, அந்த சேஞ்சஸோட ஒரு பிடிஎஃப் தான் வந்து இது. ஸோ ஃபைனலாக வந்து கோட்டா சேஞ்சு. ஸோ நான் வந்து வேறு ஏதோ ஒரு கோட்டாவில் வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருக்காங்க, சாரி லைக் 7.5 ரிசர்வேஷன் ஆர் எக்ஸ் சர்வீஸ்மென்னு, இன்னும் ஸ்பெஷலி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, இந்த மாதிரியான கோட்டாஸில் இருந்து பட் சம்திங் ஏதோ ஒரு மிஸ்டேக்கில் கூட கொடுத்துருக்கலாம் மணிகண்டன். எஸ், அதே அவங்களுக்கு கோட்டா சேஞ்ச் வந்து ஜென்ரலுக்கும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான உங்களோட மிஸ்டேக்ஸ் அண்ட் சேஞ்சஸ்க்கான ஆன்சர்ஸை தான் வந்து இந்த பிடிஎஃப்பில் டிஎன்ஏயு கவுன்சிலிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஓன் வெப்சைட்டில். ஸோ இந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இந்த சேஞ்சஸ் மிஸ்டேக்ஸ் எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், உங்களோட நேம் இருக்கா, கரெக்டாக இருக்கா அப்படின்றத. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்தராக எஸ் இந்த டிஎன்ஏயு அகாடமிக் ஸ்ட்ரீம், அதாவது 7.5 கோட்டா ரிசர்வேஷனில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் சப்மிஷன், இதுக்கு நீங்கள் யாரெல்லாம் வரணும் அப்படின்றதுக்கான ஒரு லிஸ்ட்டையும் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டையும் வந்து பார்த்துடலாம். ஸோ முக்கியமாக இந்த லிஸ்ட்டு யாருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. இது வந்துட்டு அகாடமிக் ஸ்ட்ரீமில் 7.5
இப்போ ரிசர்வேஷன் கோட்டாவில் முக்கியமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் சப்மிஷன், அதாவது 7.5 ரிசர்வேஷன் கோட்டா அகாடமிக்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் யார் யாரெல்லாம் வந்துட்டு கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிட்றாங்க, வெரிஃபிகேஷன் சப்மிஷன் கூப்பிட்றாங்க அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. ஸோ இப்போ இதில் உங்களோட நேம் வந்து வந்திருக்கா அப்படின்றதையும் நீங்கள் இங்கே செக் பண்ணணும். ஸோ வந்திருக்கு அப்படின்றது எந்த டேட்டில் உங்களுக்கு வந்து 2ஆம் தேதி, அதாவது டுமாரோ டியூஸ்டே வந்துட்டு இந்த கவுன்சிலிங்க்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணுற மாதிரி வரும். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த நேம்ஸ் எல்லாருமே. ஸோ உங்களோட கவுன்சிலிங் டைமும் 2 PM, ஸோ அதாவது மதியம் 2 மணி. வென்யூ எங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா ஆடிட்டோரியம், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த பிளேஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் வந்து நடக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு நேரில் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ TNAU கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரில் போகணும். TNEAன்றது டோட்டலாக வேறு, இது TNAU தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கவுன்சிலிங். ஸோ இது அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் ரிலேட்டட், ஸோ குழப்பிக்க வேணாம், அதை முக்கியமாக பாருங்கள். அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன் கோட்டா வந்து ஆஃப்டர் வெரிஃபிகேஷன், அதாவது CEO HM இவங்க ப்ரொவைட் பண்ண சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறமா தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் கோட்டா வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் முக்கியமாக CEO ஆர் HM சர்டிஃபிகேட், ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதாவது இந்த சர்டிஃபிகேட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 6ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் இது. ஸோ இதை நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் கோட்டா வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ முக்கியமாக இல்லை நீங்கள் பண்ணலனாலும் சீக்கிரம் அதுக்கான வழிமுறையை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த 2ஆம் தேதி முக்கியமாக இங்கே மென்ஷன் ஆகிருக்கு இந்த நேமில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வென்யூ அண்ணா ஆடிட்டோரியம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் 2 மணிக்கு 2ஆம் தேதி 7ஆவது மாதம், அதாவது ஜூலை 2ஆம் தேதி டியூஸ்டே, அந்த டேட் அன்னைக்கு இந்த மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நேரில் கவுன்சிலிங் அண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போய் ஆகணும். ஸோ இந்த நேம் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த நேம் லிஸ்ட்டு உங்களுக்கு TNAU வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்கும். ஸோ அங்கேருந்தும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் நம்மளோட வீடியோவை நீங்கள் பார்க்குறனாலும் உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடச்சிருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. உங்கள் நேமும் வந்து இதில் வந்திருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நேம் லிஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க, எங்கே கவுன்சிலிங் நடக்குது, என்ன டைமிங்கு, டேட், இது எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணணும், என்ன நடக்கும் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதையும் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இந்த PDF எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு TNAU வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம். வெப்சைட் உள்ளே போயிட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக இது எல்லா திங்ஸையும் நீங்கள் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆகியிருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கன்க்ராட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக 7.5 ரிசர்வேஷன் கோட்டா உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ அதை முக்கியமாக வந்து நீங்கள் இது பண்ணிக்கணும். ஸோ டீட்டெயில்ஸ் ஆஃப் அட்மிஷனை வந்து இங்கே கொடுத்துருக்க இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் வந்து பார்த்துக்குங்க, TNAGFI.UCANapply.com. ஸோ இதை வந்து பார்த்துங்க. இதை நீங்கள் நார்மலாக போட்டு சர்ச் பண்ணும்போது இன்னும் ஃபர்தர் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன், யூசர் நேம், பாஸ்வேர்ட் டீட்டெயில்ஸ் கேட்கலாம். அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் ஆஃப் அட்மிஷன் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட ஒரிஜினல் 10th and 12th மார்க்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாத்தையும் நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு அதாவது 2ஆம் தேதி 2 மணி, ஜூலை 2 மணி மதியம் அண்ணா ஆடிட்டோரியம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் நீங்கள் இது எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணணும். வெரிஃபிகேஷன் அங்கே நடக்கும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி காமிச்ச PDFல இருந்த நேம் லிஸ்ட்டில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதே மாதிரி ஃபெயிலிங் டு அப்பியர் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் சப்மிஷன் வந்துட்டு மெயின்லி உங்களோட அட்மிஷனே கேன்சல் பண்ணுற அளவுக்கு போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் நாளைக்கு ஜூலை 2ஆம் தேதி இந்த கவுன்சிலிங்கை வந்து போய் மிஸ் பண்ணுறீங்க, என்னால் போக முடியல, சம்திங் ஏதாவது ஒரு காஸ், என்னால் இது போக முடியல, அங்கே போக முடியல, எனக்கு வேறு ஒரு இடம் நான் ட்ரை பண்ணுறேன், அப்படி நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் பட் நாளைக்கு நீங்கள் போகலன்றது அதை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி
ரெடியாக இருந்துக்குங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி 7.5 ரிசர்வேஷனுக்கு ஹெச்எம்ஆர் சிஇஓ கிட்டேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சர்டிஃபிகேட் தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் கண்டினியூவாக நீங்கள் வந்து 6th 12th படிச்சிருக்கீங்க அப்படின்றதுக்காக. ஸோ அதை வந்துட்டு வாங்கிட்டு, சப்போஸ் மேக்ஸிமம் எல்லாம் வாங்கியிருப்பீங்க, இல்லைன்றது அந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அட்மிஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்லைனா அங்கே போய் ரொம்பவும் வேஸ்ட் ஆயிரும். ஸோ மெயினாக நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறதுக்கான திங்ஸ் அங்கே என்னென்னலாம் கேட்பாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் ஓரளவுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ வந்து லைக் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவை முக்கியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து டிஎன்ஏயு, டிஎன்ஜே, எஃப்யூ, அதே மாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஃபேக்கல்ட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரியான கோர்சஸ்க்கெலாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனும் ஒவ்வொரு கோட்டாஸ்க்கும் வரும். அதையும் நான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் உங்களோட கட் ஆஃப் என்ன, நீங்கள் 7.5 ரிசர்வேஷன் கோட்டாவில் உங்களுக்கு அலாட் ஆகியிருக்கா, இந்த விஷயங்களை எல்லாம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய கால்ஸ் என்னால் அட்டன் பண்ண முடியல. ஈவன் தோ எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், அது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக இதை தவிர்த்து நிறைய நம்ம அக்ரிகல்ச்சர் காலேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. ரொம்பவும் கம்மியான அமௌண்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து நம்ம இன்ஜினியரிங் மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு அதிகமான அமௌண்ட் கட்டணுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ கம்மியான அமௌண்ட்லேயே நிறையா நல்ல டாப் காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜஸ்லேயே உங்களுக்கு வந்துட்டு அக்ரிகல்ச்சர் மற்றும் அது ரிலேட்டடான கோர்சஸ், ஃபிஷரிஸ், எல்லா கோர்சஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த டீட்டெயில்ஸ், அட்மிஷன் கைட்லைன்ஸ், எவ்வளோ அமௌண்ட் கட்டணும், ஃபீஸு, காலேஜஸ் எப்படி, என்னென்ன காலேஜஸ் இருக்குது, என்னென்ன லொக்கேஷன், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணி கால் பண்ணியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் கால் அட்டன் பண்ண முடியலனாலும் முக்கியமாக எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு என்ன தேவைன்றதையும் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.